ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை திருப்பதி இன்றைய தரிசன தகவல்கள் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன்கள் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்கள் இன்று மார்ச் 24ஆம் தேதி அதிகாலை 5 மணி தொடங்கி நாளை மார்ச் 25ஆம் தேதிக்குரிய இலவச எஸ்எஸ்டி டோக்கன்கள் 10,000 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்கள் 2,000 டோக்கன்களும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதில் எஸ்எஸ்டி டோக்கன்கள் காலை 6:20 மணி வரைக்கும் கிடைத்தது. திவ்ய தரிசன டோக்கன்கள் காலை 6:40 மணி வரை கிடைத்தது. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு அதிகாலை 2 மணி 3 மணிக்கே கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு வரக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து தான் தினமுமே இந்த டோக்கன் கொடுக்கக்கூடிய நேரத்தை டிசைட் பண்ணுறாங்க. அதனால் இதே நேரத்தில் தான் தினமுமே டோக்கன் கொடுப்பாங்க என்றும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கடந்த ஒரு வாரமாகவே காலை நேரத்திலையும் அதிகாலை நேரத்திலையும் இந்த டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நாளை மார்ச் 25ஆம் தேதி புதன்கிழமை வியாழக்கிழமைக்குரிய தரிசன டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. வியாழக்கிழமைக்கான தரிசன டோக்கன்கள் பொதுவாக குறைவான எண்ணிக்கையில் தான் கொடுப்பாங்க. ஸோ நாளை மார்ச் 25ஆம் தேதி டோக்கன் இன்னும் வேகமாகவும் காலியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த நேரத்தை பொறுத்து நீங்கள் பிளான் செய்து நீங்கள் கீழ்த்திருப்பதியில் டோக்கன் வாங்குவதற்கு வரலாம். அடுத்து டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய ஸ்டேட்டஸ் இன்று காலை சுமார் 8 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் ஆல்ரெடி 11,570 பக்தர்கள் நேரடி சர்வ தரிசனத்திற்காக கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 11,250 பக்தர்கள் தரிசனம் பார்த்து முடிச்சிருக்காங்க. மேலும் 12,180 பக்தர்கள் இன்று சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்க்க முடியும் என்பதையுமே டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. திருமலையினுடைய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இன்று அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் பண்ண சமயத்தில் 1,200 ரூம்களோடு கோட்டா ஓப்பன் பண்ணாங்க. இதனுடைய ஸ்டேட்டஸ் இன்று காலை 8 மணி போல் செக் பண்ணி பார்த்த சமயத்தில் 1,136 ரூம்கள் ரெஜிஸ்டர் ஆகியிருந்தது. 687 ரூம்கள் வேக்கண்டாக இருந்தது. ஸோ ரூம் தேவைப்படக்கூடியவங்க காலையிலே நீங்கள் 5 மணி 6 மணிக்கெல்லாம் நீங்கள் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்திற்குள்ளே உங்களுக்கு ரூம் கிடச்சிடும். இதே நீங்கள் காலையில் ஒரு 10 மணிக்கு அப்புறம் அல்லது மதியத்திற்கு அப்புறம்லாம் நீங்கள் ரூம் வாங்குறதுக்காக கியூவில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணக்கூடிய நேரத்தை பொறுத்தும் அந்த நேரத்தில் ரூம் வேக்கண்ட்டாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையை பொறுத்தும் ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு 2 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரம் ஆகலாம். திருமலையில் நேரடியாக போய் ஆஃப்லைனில் ரூம் வாங்குவதற்கு தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. நேரடி சர்வ தரிசனம் மூலமாக வரக்கூடிய பக்தர்கள், டோக்கன் வாங்கி வரக்கூடிய பக்தர்கள், இன்ஃபேன் தரிசனத்திற்காக வரக்கூடிய பக்தர்கள் என்று யார் வேண்டுமானாலும் இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூவில் ஜாயின் செய்து ரூமிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். நேற்று மார்ச் 23ஆம் தேதி திருமலை தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 81,483. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 30,777. உண்டியல் காணிக்கை 5.12 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய கியூ கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸ் வரை இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 12 முதல் 15 மணி நேரமானதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 6 மணி நேரம் ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 3 முதல் 6 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 12 முதல் 18 மணி நேரம் ஆகலாம். இந்த தரிசன நேரமானது நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணக்கூடிய நேரத்தை பொறுத்தும் திருமலையில் இருக்கக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்தும் கூடுதலாகவோ குறைவாகவோ கூட ஆகலாம். அடுத்து திருமலையினுடைய தும்புரு தீர்த்த முக்கோட்டியை முன்னிட்டு வரக்கூடிய மார்ச் 31ஆம் தேதி மற்றும் ஏப்ரல் 1ஆம் தேதி 2 நாட்களுக்கு பக்தர்களை தும்புரு தீர்த்த முக்கோட்டி ட்ரெக்கிங்காக அனுமதிக்கிறாங்க. தும்புரு தீர்த்த முக்கோட்டியை பற்றிய அப்டேட்ஸ் இப்போ டிடிடி கொடுத்துருக்காங்க. இந்த 2 நாட்களுக்குமே பாப்பவிநாசம் டேம் தாண்டி நம்ம தும்புரு தீர்த்தத்திற்காக போயிட்டு வரலாம். 2 நாட்களுக்கும் பாப்பவிநாசம் டேம் கிட்ட தும்புரு தீர்த்த முக்கோட்டிக்காக என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் காலை 6 மணி. என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் காலை 10 மணி. காலை 10 மணிக்கு அப்புறம் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பாப்பவிநாசம் கேட் கிட்ட என்ட்ரி அலோவ் பண்ண மாட்டாங்க. காலை 10 மணிக்குள்ளே நீங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதற்கடுத்து பொறுமையாக நடந்து போயிட்டு வரலாம். இந்த 2 நாட்களுக்கும் பாப்பவிநாசம் டேம் வரைக்கும் போகிறதுக்கு திருமலை பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் மற்றும் ராம்பக்ஷா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் புறப்படும். இந்த 2 நாட்களுக்குமே மற்ற பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் எதுவுமே பாப்பவிநாசம் டேம் போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க என்பதை டிடிடி தெரிவிச்சிருக்காங்க.
ட்ரெக்கிங் போகிறவங்க காலையில் சாப்பிட்றதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் பாப்பவிநாசம் டேம் கிட்டேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதற்கடுத்து லஞ்ச் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்காக பேக் பண்ணி ஃபுட்டு கொடுத்துருவாங்க. அன்னப்பிரசாதம் ஏதாவது கொடுப்பாங்க, அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். கூடவே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ட்ரெக்கிங் போகக்கூடியவங்க சமைப்பதற்காக எந்த பொருளும் எடுத்துட்டு வரக்கூடாது, கற்பூரம் மற்றும் தீப்பெட்டி எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாது என்று டிடிடி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தும்புரு தீர்த்த முக்கோட்டியினுடைய ட்ரெக்கிங் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை ட்ரெக்கிங்காக அனுமதிக்க மாட்டோம் என்பதையும் டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. அதே போல ஹார்ட் டிசீசஸ், ஆஸ்மா போன்ற ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், கிரானிக் டிசீசஸ், ஒபிஸாக இருக்கக்கூடியவர்களையும் ட்ரெக்கிங்காக அனுமதிக்க மாட்டாங்க. திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.